மக்களே வணக்கம். ரீசெண்ட் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 108 சீட்டு ஜெயிச்சிருக்காப்புல. இதில் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூடுதல் சீட்டு தேவைப்படும். 118 மொத்தம் தேவைப்படுதில்ல. இப்போ அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு இணைஞ்சிருக்கதா நியூஸ் எல்லாமே வருது. அது 100% உண்மை தான் அப்படின்ற மாதிரி வருது. இதில் என்ன முக்கியமான காரணம், நம்ம ஏன் நம்ம ஒரு சில விஷயங்கள் நினச்சோம். என்னென்னா, தமிழ்நாட்டில் இனிமேல் காங்கிரஸ் வந்துட்டு அடிமட்டமாக போகணுமே ஒழிய மேற்கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முதல் படிக்கட்டாக தமிழக வெற்றி கழகம் இப்போ அமைஞ்சிருக்கு. என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்துட்டாங்க. இது நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம், நடந்துருச்சு. இனி அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். நாம் என்ன சொல்ல வரோம்னா, கிட்டத்தட்ட இலங்கை போரில் சிங்கள இராணுவத்தாலையும் இந்திய தேசிய இராணுவத்தாலையும் கிட்டத்தட்ட நம்மளோட மக்கள் 1.5 லட்சம் மக்கள்கிட்ட கொண்டு குமிக்கப்பட்டாங்க. அதில் பிரபான் முதற்கொண்டு, தலைவர் பிரபான் முதற்கொண்டு எல்லாமே, அது எல்லாத்துக்குமே தெரியும். அனைத்து நாடுகளாலும் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தவே கூடாதுன்னு சொன்னால் அந்த கொத்துக்குண்டுகளை கொத்தாக போட்டு நம்மளோட மக்களை கொன்னாங்க. இதில் மெயின் வந்துட்டு அவங்களுக்கு இராணுவ பயிற்சியிலேருந்து இராணுவ உதவிலேருந்து எல்லாமே கூட இந்த சம்பவம் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் பார்த்தோம்னா, அப்போ இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த இந்திய அரசியலில் இருந்த காங்கிரஸும் தான். இப்போ என்னடானா, இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துருக்கு. இது என்ன தெரியுமா, இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டான் பாரு ஒவ்வொருத்தனும். கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டு விழுந்திருக்குன்றான். அது லீகலாக விழுந்துச்சா இல்லீகலாக விழுந்துச்சான்னு தெரில. இப்போ இவிஎம் மிஷினில் வந்துட்டு இந்த மாதிரி ஹேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது உண்மைதானா, உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனாலும் 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்கதா 35% கிட்டத்தட்ட 35% கிட்ட வாங்கியிருக்காப்புல. 1.5 லட்சம் மக்கள், ஈழத்து மக்கள் கொல்லப்பட்டாங்க. நீங்கள் ஓட்டு போட்டீங்களா, உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்கள். நம்ம கூட பிறந்தவன் ஒருத்தனை கொல்கிறேன், எவனே தெரியாதவன் கொல்கிறேன். ஆனால் அந்த கொண்டவனுக்கு நீ வந்துட்டு ஆதரவு கொடுத்து உன்னோட வீட்டில் உட்கார வச்சு உன்னோட வீட்டில் உள்ள நிர்வாகத்தை நீ நடத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா, அது எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட நிலைமைன்னு பாருங்கள். நம்ம இனத்தை கொண்டு வச்ச காங்கிரஸை நீ கூட்டணியில் சேர்க்குறேன்னா, அப்போ நீ எவ்வளோ பெரிய ஆபத்தான கட்சி. தமிழக மக்கள் நீ எவ்வளோ பெரிய ஆபத்தான கட்சி. எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாமல் கூட்டணியில் சேர்த்துருக்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேர்தல் பரப்புரையின் போது அதுக்கு முன்னாடிலாம் விஜய் பிரபாகரனை பேசியிருந்தாப்புல. ஒரே ஒரு தடவை என்னமோ பேசியிருந்தாப்புல. அதை பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்காக இருக்கட்டும் சரி, அதோட தலைவனுக்காக இருக்கட்டும் சரி, அதோட தொண்டை ரசிகம் எவனுக்குமே அதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. பிரபாகரன்ற பேரை உச்சரிக்கிற கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. ஆனால் கொண்டு வந்துட்டீங்க. நீ என்ன நடக்குதோ ஏதோ நடக்குதோ தெரியலை நம்மளுக்கு. நீ எல்லாத்துலேருந்து நம்ம விலகி இருக்கலான்ற மாதிரி நான்லாம் முடிவு பண்ணியிருக்கேன். என்னென்னா, இதில் பெருசாக நம்ம இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்ற மாதிரி. நம்ம மாட்டுக்கு நம்ம பொழப்ப பார்ப்போம். நம்மளுக்கு மாடு கண்டு ஆடு மாடு கிடக்கு. நம்ம பொழப்ப பார்ப்போம். எவன் கூட கூட்டணி வச்சா என்ன, இவனை செலக்ட் பண்ண எப்படி நாசமாக போனான்னா, செத்துக்கு போனான்னா, நம்ம எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்ல. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டீங்க பார்த்தீங்களா, நீங்களும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வேலையை பாருங்கள். இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நேற்று ஏதோ ஒரு பிரச்சனை போல் மீனவர்களுக்கு போய் நம்ம ஆள் நிற்கிறாப்புல. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு மனசு கேட்க மாட்டுது. இப்போ இந்த நிலைமை கொண்டு நம்மளை நிப்பாட்டி வச்சுருக்காரு. நம்ம தமிழ்நாடு இப்போ அதல பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அதாவது டிஎம்கே வயசாகி செத்து போச்சு. இப்போ ஒரு டிஎம்கே புதுசாக பிறந்திருக்கு. அதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகம். ஒரு வயசான டிஎம்கே செத்து போச்சுன்னா புதுசாக ஒரு டிஎம்கே உருவாகிருக்கு. அது கூட காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துருக்கு. இதெல்லாம் நம்ம காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதுவும் சொல்கிறதுக்குள்ள மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பேசுகிறது சரிதானே, ஏன் நம்ம மனசுக்கு அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம சோசியல் மீடியா உள்ளே வர்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. என்னத்தர அதில் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பயணிப்போம். நம்மளோட பொழப்பை பார்க்கணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதனால் இனிமேல் விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரும். அதாவது நம்ம விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் போகிறோம்னா அது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் பார்க்கணும், அவங்க ஏதாவது பயன்படுத்திக்கணும் அப்படிலாம் கிடையாது.
எல்லா விதமான மக்களும் அதை பார்க்கணும், தமிழக மக்கள் பார்க்கணும். அதில் உங்களுக்கு ஏதோ விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஏதோ அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பாருங்கள், பிடிக்கலனாலும் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அடுத்தடுத்து விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வரும். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மருது.